இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் நம்பர் 2.6 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 2.6ல இருக்கக்கூடிய ஃபோர்த் சம் தான் பார்க்க போகிறோம். The sum of first n terms of a certain series is given as 2n² minus 3n. ஓகேங்களா? ஸோ ஒரு எத்தனையோ நம்பர் தெரியல, ஆனால் அது வரைக்கும் கூட்டினா இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வருது, இந்த மாதிரி ஒரு நம்பர் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் த சீரீஸ் இன் சி அண்ட் ஏபி. ஸோ இந்த சீரீஸ் வந்து ஏபியில் தான் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க டேட்டா ஜஸ்ட்டு எஸ்என் ஈக்குவல் டு 2n² மைனஸ் 3n மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் இதை கூட்டினா வந்த இந்த ஆன்சரை இருக்கக்கூடிய எல்லாமே சீரியஸ் ஏபியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சது எஸ்என். ஓகேங்களா? எண்ணுக்கு பதிலாக 1 போட்டால் என்ன வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். S1 அப்படின்னா 2 இன்ட்டு 1 ஸ்கொயரு மைனஸ் 3 இன்ட்டு 1. ஸோ 2 இன்ட்டு 1 ஸ்கொயர்னா 1, 2 இன்ட்டு 1னா 2, மைனஸ் 3 இன்ட்டு 1னா 3, 2 மைனஸ் 3 1 மைனஸ் 1. இது என்னது? S1 ஈக்குவல் டு மைனஸ் 1. S1னா என்ன? எஸ்னா சம்மேஷன், என்னன்னா nth டேர்ம் வரைக்கும் சம் பண்ணணும். ஆனால் S1னா சம்மேஷன் தான். ஆனால் S1 அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு டேர்ம் வரைக்கும் சம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் இருக்குது, அதை சம் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ அப்போ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? ஏன்னு சொல்லலாம், இல்லாட்டி T1ன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு S1னாலும் ஏனாலும் Tனாலும் ஆன்சர் வந்து -1 தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு S2 கண்டுபிடிக்கிறேன். ஸோ எண்ணுக்கு பதிலாக 2. ஓகேங்களா? இங்கே எண்ணுக்கு பதிலாக 1, இங்கே எண்ணுக்கு பதிலாக 2. ஸோ 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 2. 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் வந்து 4, மைனஸ் 3 2s ஆர் 6. 2 இன்ட்டு 4 8, 8 மைனஸ் 2 2. ஸோ அப்போ S2 அப்படின்னா ஆன்சர் 2. S2னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, T1ஐயும் T2வையும் ஆட் பண்ணால் வரக்கூடியது தான் S2. கரெக்டாக? S2ன்றது ஃபஸ்ட்டு 2 டேர்மை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ S2 வந்து இங்கே எழுதிடுறேன். S2 ஈக்குவல் டு T1 ப்ளஸ் T2. ஓகேங்களா? ஸோ S2க்கு ஆன்சர் 2, T1க்கு ஆன்சர் -1. அப்போ T2க்கு ஆன்சர் என்ன வரும்? ஸோ T2 ஈக்குவல் டு T2 மட்டும் வச்சுருக்கேன். இந்த பக்கம் இருக்க 2 அப்படியே இருக்குது. இந்த -1 அந்த சைடு போகும்போது +1. ஸோ T2க்கு ஆன்சரு 3. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சது T1க்கு ஆன்சரு -1. ஓகேங்களா? ஸோ T1 கண்டுபிடிச்சிட்டோம், T2 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு T3 கண்டுபிடிப்போமா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? n ஈக்குவல் டு 3ன்னு போடும்போது S3 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2 இன்ட்டு 3 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 3. ஓகேங்களா? ஸோ 2 இன்ட்டு 3 ஸ்கொயர்ன்றப்ப 9, மைனஸ் 3 3 சார் 9, 2 9 சார் 18, 18 மைனஸ் 9 9. ஸோ S3 வந்து 9 கிடைக்குது. ஆனால் S3 வந்து என்னது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்? T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3. ஓகேங்களா? ஸோ T1 T2 T3. T1க்கு -1, T2க்கு +3, T3க்கு என்னன்னு தெரியாது, பட் S3க்கு 9. ஸோ அப்போ T3யை நான் அப்படியே எழுதுகிறேன். ஸோ இதில் இருந்து T3யோட வேல்யூ மட்டும் நான் கெட் பண்ணணும்னா T3யை மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 2 நம்பரை இந்த சைடு கொண்டு போகும்போது 9, -1 அந்த சைடு வரும்போது +1, 3 அந்த சைடு போகும்போது -3. ஸோ 10 - 3 7. ஸோ டேர்ம் 3 நம்மளுக்கு 7 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து D கண்டுபிடிங்க. T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. கரெக்டா? ஸோ டேர்ம் 3யும் டேர்ம் 2க்கு சப்ராக்ட் பண்ணுறதும் டேர்ம் 2வில் வந்து டேர்ம் 1 சப்ராக்ட் பண்ணுறதும் ஒன்றா தான் வரணும். அதுதான் D அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருந்தால் தான் அது ஏபி. ஸோ டேர்ம் 3ன்றது 7, டேர்ம் 2ன்றது 3, டேர்ம் 2ன்றது 3, மைனஸ் டேர்ம் 1ன்றது 1, -1. ஸோ -1ன்றப்ப ப்ராக்கெட்டில் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 7 - 3 4 equal to 3 minus minus 1. So 3 minus into minus plus 1 4. ஓகேங்களா? ஸோ T3 minus T2வும் 4 தான், T2 minus T1வும் 4 தான். ஸோ அப்போ D equal to 4. Therefore the given Sn is an AP. ஓகேங்களா? ஸோ அதை எடுத்து எழுதிடலாம். ஸோ கீழே therefore the series is on AP எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ therefore the series is on AP. ஏன்னா D வந்து
2 இடத்துலையும் ஈக்குவலாக வருது. ஸோ இதை 1 பை 1 செய்யுங்க. S1 S2 S3 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் T1 T2 T3 கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் Dயோட வேல்யூ T3 மைனஸ் T2, Dயோட வேல்யூ T2 மைனஸ் D1. ஸோ தனித்தனியாக செஞ்சால் கூட நல்லது தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ D1 ஈக்குவல் இதுன்னு போட்டுக்கோங்க, D2 ஈக்குவல் இதுன்னு போட்டுக்கோங்க. ஸோ D1 வந்து இங்கே ஆன்சர் வரும், D2ன்றது இங்கே ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ D1 ஈக்குவல் டு D2 ஃபைனலாக எழுதிட்டு அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க நம்ம அடுத்த சம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.6ல் இருக்கக்கூடிய 5th சம் தான். The 104th term and 4th term of an AP are 125 and 0. அதாவது 104th term வந்து 125, 4th term வந்து 0. ஓகேங்களா? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நம்ம இப்படியே எழுதியிருக்கேன். T104 ஈக்குவல் டு 125, T4 ஈக்குவல் டு 0, SN அதாவது S35னா என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? 35 டேர்ம் வரைக்கும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச TN ஃபார்முலா என்ன இருக்குது? A + n - 1 × T. ஓகேங்களா? ஏன்னா இங்கே SN ஃபார்முலாவும் போட போகிறோம், TN ஃபார்முலாவும் போட போகிறோம். அப்படி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நான் வந்து T4 ஃபஸ்ட்டு போடுறேன், அதான் சின்ன நம்பர். ஸோ A + 4 - 1 × D, A + 3D, T4க்கு ஆன்சர் 0. ஓகேங்களா? ஸோ அப்போ A + 3D = 0. அப்போ A = இந்த 3D அந்த சைடு போகும்போது -3D, A = -3D. ஓகேங்களா? ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு இதே இது T104 போட்டு பார்க்குறேன். A + 104 எண்ணுக்கு பதிலாக 104 - D, A + 104 மைனஸ்னால் 103D. இந்த பக்கம் என்ன இருக்குது? 125. ஓகேங்களா? ஸோ A + 103D = 125. இப்போ ஏவோட வேல்யூ எங்கேருந்து எடுக்கலாமா? ஸோ இது ஈக்குவேஷன் 1னா ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ -3D + 103D. ஸோ -3 103, ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 100D. கரெக்டா? ஸோ 100D இந்த ஆன்சர் வரும். ஏன்னா இங்கே 103 இருக்குது, இங்கே -3 இருக்குது. ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன சைன் இருக்கோ அதான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 125. அப்போ D = 125/100. ஓகேங்களா? ஸோ இதை நான் கட் பண்ணேன் அப்படின்னா 2 கீழே 2 0 இருக்குது. அப்போ வந்து 1.25. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை முன்னாடி கொண்டு வந்து 1.25. ஓகேங்களா? ஸோ D = 1.25, A 1.25 அப்படின்ட்டு ஏல சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப் 2 in 1 செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப் பண்ணுறேன். ஸோ A = -3 × 1.25. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா -6.7 -3.75. ஓகேங்களா? 1 × 3 3 அப்படி தான் வரும். ஸோ இது வந்து 3 5s are 15க்கு அடுத்து 1, 2 3s are 6 + 1 7 டாட்டு 1 × 3 3. ஸோ A = -3.75, D = 1.25. அவன் என்ன கேட்டிருக்கான்? S25 கேட்டிருக்கான். சரி, S35 கேட்டிருக்கான். ஸோ அப்போ SNக்கு என்ன ஃபார்முலா? n/2 × A + n - 1 × 2A + n - 1 × D. ஓகேங்களா? ஸோ அப்போ S35. ஸோ என்னுக்கு பதிலாக 35/2 2 × -3.75 ப்ளஸ் எண்ணுக்கு வந்து 35 - 1 × 1.25. ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் பாயிண்டில் தான் வரும், கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பழகிடுங்க. 35/2 S35 தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2 × -3.75 ப்ளஸ்ஸு மைனஸும், அப்போ ஆன்சர் மைனஸில் வரும், அதனால் மைனஸாக போட்டேன். 2 × -3.75 அப்படின்றத நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா 7.50 வரும். ஓகேங்களா? இந்த பக்கம் போட்டு பார்த்துக்கோங்க. 2 5s are 0, 2 4 5 வரும். 2 7s are 14, 14 + 1
ஓகேங்களா. அடுத்து 1 இருக்குது 2 6 7 ஓகேங்களா. ஸோ பாயிண்ட் வந்து 1 2 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கிறதுனால ஆன்சர்லையும் 2 டெசிமல் தாண்டி பாயிண்ட் வைப்போம். ஸோ 7.50 ப்ளஸ் இது வந்து 35 மைனஸ் 1 34 125. ஸோ 35 125 34 மல்டிபிள் பண்ணுங்கள். 5 4s are 20. அடுத்து 2 2 4s are 8 ப்ளஸ் 2 0 1 1 4 4 ப்ளஸ் 1 5 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 5s are 15 1 இருக்குது. 2 3s are 6 ப்ளஸ் 1 7 1 3 3. ஸோ 0 5 2 4 4 2 5 0. பட் கொஸ்டினில் 2 பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கனால வர்ற ஆன்சரும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கமே வச்சுருவோம். ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ஸு தான் 42.50 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இது மைனஸு இது ப்ளஸ்ஸு. வழக்கம் போல் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த இதில் 50 இருக்குது. பாயிண்ட்டுக்கு முன்னாடி 7 இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 5 மைனஸ் 0 0 2ல் 42ல் 7 போச்சுன்னா 35. ஸோ பிக்கஸ்ட் நம்பரோட சைனு ப்ளஸ்ஸு. அப்போ ஆன்சர் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த நம்பர் 35/2. இதுக்கான ஆன்சர் 35.00 போட தேவையில்லை. ஸோ 35ஓட படிக்கலாம். இப்போ 35 இன்ட்டு 35 டிவைடட் பை 2 ஓகேங்களா. ஸோ 35 சார் எவ்வளோ வரும் அப்படின்னீங்கன்னா 1225 ஸ்கொயர் நம்பர்லாம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 35 இன்ட்டு 35 1225/2 ஓகேங்களா. உங்களுக்கு ஸ்கொயர் நம்பரை மனப்பாடம் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 35 இன்ட்டு 35 இதை தான் நம்ம மனப்பாடம் பண்ண போகிறோம். சேம் நம்பர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 5s are 25. 3 3 இருக்கா. ஸோ 3 3யை 3 இன்ட்டு 4 போட்டு பாருங்கள். 1225 இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இதே இது 45 இன்ட்டு 45 இருக்குது. 5 5s are 25. 4 இன்ட்டு 4 போடுறதுக்கு பதிலாக 4 இன்ட்டு நெக்ஸ்ட் டிஜிட்டு 5 போட்டு பாருங்கள். 2025 இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான நம்பர் ஒன்று கூட போட்டு பாருங்கள். 15 போட்டு பார்ப்போமா. எல்லாருக்குமே 15 அழகாக தெரியும். ஸோ 5 5s are 25. 1 இன்ட்டு 1க்கு பதிலாக 1 இன்ட்டு 2 அடுத்தடுத்த நம்பரை போட்டு பாருங்கள். 225 ஓகேங்களா. 15 15s are 225. ஸோ இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது டயத்தை சேவ் பண்ணும். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய S35 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1225 டிவைடட் பை 2. ஸோ இதையுமே நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணால் 612.5 ஓகேங்களா. ஸோ மொத்தமாக 35 டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் 612.5 அப்படின்றது தான். ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.